அதாவது மணி வந்து நல்லா கட்டாது, உதிர்ந்துரும், அப்படிலாம் நிறைய வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லைங்களா? அது நீங்கள் பார்க்கலாம். புதுசாக மணி கட்டினதே பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக மணி கட்டும். இல்லை ரொம்ப படர்ந்து போகுது இந்த மிளகு பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க, ஆவரேஜாக ஒரு 100லேருந்து 200 கிராம் மிளகு எடுத்துடலாம். 2வது ஆண்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து 1 கிலோ அளவுக்கு எல்லா செடிகளும் கொடுக்குறேன்னா ஆவரேஜாக வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். 2 ஆண்டுகள் தாண்டின பிறகு தாராளமாக நமக்கு வந்து 1 கிலோவுக்கு குறையாத மகசூல் எடுக்க முடியும். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். புதியசாக வந்துட்டு மிளகு சாகுபடி பண்ண நினைக்கிற விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான மண்ணிலெல்லாம் சாகுபடி பண்ணால் சக்ஸஸ் பண்ணிட முடியும், இல்லை எந்தெந்த மாதிரியான மண்ணிலெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். தண்ணி தேங்குகிற பூமியில் நிச்சயமாக மிளகு சாகுபடி வேண்டாம். ஏன்னா தாங்காது. 2 நாட்கள் 3 நாட்கள் தண்ணி தேங்கியே நிற்குங்க அப்படிங்கிற இடத்துல அது தென்னந்தோப்பாக இருந்தாலும் பாக்குத்தோப்பாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து அழுகலுங்கிறது ரொம்ப எளிமையாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உப்பு தண்ணி அதை வந்து வாயில் குடிச்சிங்கன்னா உங்களால் குடிக்க முடியாது, ஒரு மாதிரி கரிக்கும், உப்பு தொண்டைக்கு போகும்போதே கரிக்கும். அந்த மாதிரி உப்பு படிகிறதா பூமியாக இருந்தால் நிச்சயமாக வந்து அங்கே மிளகு சாகுபடி வந்து வராது. அப்போ என்னென்ன மாதிரியான பூமியிலலாம் வரும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக பிளாக் சாயிலில் பண்ணலாம், தண்ணி தேங்காமல் இருந்தால் பண்ணலாம், மேட்டுப்பாத்தி முறை அமைச்சு பண்ணலாம், இல்லை ரெட் சாயிலில் இருந்தால் பண்ணலாம், செஞ்சரலையாக இருந்தால் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி உப்பு தண்ணி இல்லைங்க, என்னது சப்பை தண்ணியாக இருக்குது, அதனால் குடிக்கலாம் முடியும், ஆனால் உப்பு இருக்காது, தாராளமாக நீங்கள் மிளகு சாகுபடியை நோக்கி போகலாம். அதாவது உப்பு வந்து இருக்கக்கூடாது. உப்பு இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உணவுக் குழல்களான சைலம் புலோயத்தில் போய் அது போய் ரொம்ப ஈஸியாக வந்து எளிமையாக போய் அடைப்பை உருவாக்குறதுனால அது உணவெடுக்க முடியாமல் என்ன ஆகுது, செடிகள் வந்து இலைகள் வந்து உடனே உதிர்க்க ஆரம்பிச்சிருது. அப்போது உப்பு தண்ணி இல்லாமல் சப்பை தண்ணியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து சாகுபடி நோக்கி போகலாம். எப்போ இருந்து எனக்கு வந்து வருமானம் வந்து வர ஆரம்பிக்கும், அறுவடைங்கிறது எனக்கு எப்போலாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்கள் நடவு பண்ணி அதிகபட்சம் ஒரு 60லேருந்து 70 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பூக்க தொடங்கிடும். அப்படியே பூக்க தொடங்கினாலும் முதல் ஆண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிச்சயமாக வந்து ஒரு 100லேருந்து 200 கிராம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு செடிகள் வந்து வந்துடும். நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருங்களேன், இதெல்லாம் நீங்கள் பாருங்களேன், கிட்டத்தட்ட 2-3 அறுவடை எடுத்த செடிகள் இதெல்லாம். ஆவரேஜாக ஒரு 100லேருந்து 200 கிராம் மிளகு எடுத்துடலாம். 2வது ஆண்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து 1 கிலோ அளவுக்கு எல்லா செடிகளும் கொடுக்குறேன்னா ஆவரேஜாக வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். 2 ஆண்டுகள் தாண்டின பிறகு தாராளமாக நமக்கு வந்து 1 கிலோவுக்கு குறையாத மகசூல் எடுக்க முடியும். அப்போ இதனுடைய வாழ்நாள் எவ்வளவுன்னா, நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக 15 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். ரொம்ப சுமாராக தான் இருக்குங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக 10 ஆண்டுகளுக்கு மேலே நம்மளால் வந்து செடி மிளகு கொண்டு போக முடியும். இதுலேருந்து எனக்கு என்னவா வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, மிளகுனுடைய சந்தை இன்றைக்கி இருக்க வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கே தவிர மிளகுனுடைய சந்தை குறையிறதே இல்லை. அப்போது நாம் கடையில் பார்க்குற 3ஆம் தர 4ஆம் தர மிளகுகள் இருக்கு இல்லைங்களா, அதாவது 2 mm 3 mm இருக்க குருணை, அதுதான் இன்றைக்கி வந்து கடைக்கு வருது. 7 mmலேருந்து 10 mm வரைக்கும் இருக்க மிளகை நாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த மிளகுகள்லாம் நம்ம தோட்டத்தில் நாமளே உருவாக்கி தர முடியும். நிறையா இன்றைக்கி வந்து சாகுபடி பண்ணி லோக்கல்லையே வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்கும் லோக்கல்லையே அரை கிலோ பாக்கெட் போட்டு 500 ரூபா, 1 கிலோ பாக்கெட் போட்டு 1000 ரூபா அப்படின்னு லோக்கல் சேல்ஸ்லேயே வந்து விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து நிறையா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது மிளகுல வரக்கூடிய அடுத்த ப்ராப்ளம்ஸ் எதுனா, பூச்சி தாக்குதல்ங்கிறது இருக்காது. ஆனால் தண்ணி தேங்கும் போது அந்த நோய் தாக்குதல் வரும். அதனால தான் தண்ணி தேங்காத பூமியாக இருந்தால் நம்ம சாகுபடியை நோக்கி போகலாம் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். அறுவடைங்கிறது எப்போ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா, எல்லா மாதமும் 2வது ஆண்டுலேருந்து மாதம் ஒரு முறையாவது அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரே கரிமுண்டா மட்டும்தான் வருமா, பனியூர் மட்டும்தான் வருமானா, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் பனியூர். அதே இதை நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் கரிமுண்டா. இதை பார்த்தீங்களா, இதெல்லாம் கரிமுண்டா. சமவெளியில் அதாவது மணி வந்து நல்லா கட்டாது, உதிர்ந்துரும், அப்படிலாம் நிறைய வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லைங்களா, அது நீங்கள் பார்க்கலாம். புதுசாக மணி கட்டினதே பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக மணி கட்டும். இல்லை ரொம்ப படர்ந்து போகுது இந்த மிளகு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு. அப்போது இது என்னாகும்னா, சூரிய ஒளி வந்து தரையை தொடாது. அப்போ என்னாகும், கூடாரமாட்டம் வந்ததுங்களா, அப்போது அடியில் நம்ம தண்ணி கொடுக்குறது வாரம் ஒரு தடவை கொடுத்தாலே 2வது வருஷத்துலேருந்து போதுமான அளவுக்கு வந்து நீர் மேலாண்மையாக இருக்கும். இப்போ மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முறை 5 முறை வந்து தண்ணி கொடுத்தாலே அந்த ஈரப்பதத்தை மாய்ச்சர் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த மாய்ச்சர் இருக்கும்போது தான் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மணி கட்டும். மாய்ச்சர் இல்லாத போது என்னாகும், இந்த மணிகள் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி மணி கட்டிட்டு வருங்களேன். அப்போ அந்த மாய்ச்சர் வந்து இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணணும் தொடர்ச்சியாக. ஒரு செடி குத்து செடி எப்படிங்க நிற்கும்னா, அதனுடைய அடித்தூர் இந்த அளவுக்கு இருக்கணும்.
எப்படி கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இது என்ன ஆகும், கீழே வந்து படர்ந்துக்கிறாமல் இப்படி ஒரு நார் போட்டு கட்டுறதன் மூலிமா செடி வந்து பெரிய அளவில் பாதிப்பு வராது. நம்மளால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை ரன் பண்ண முடியும். சரி, ஆவரேஜாக வந்து எனக்கு வந்து ஒரு செடியிலேருந்து வந்துட்டு வெறும் அரை கிலோ தாங்க வருது அப்படின்னாலும் கூட இன்றைக்கி சந்தைக்கு ஒரு செடி வந்து ரூ. 400 வருமானம் தரக்கூடியது. ஒரு பாக்கு மரம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கழித்து நமக்கு வந்து அறுவடைக்கு தருது. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் தான் வந்து நமக்கு வந்து லைஃப் தருது. ஆனால் அந்த பாக்கு மரம் ஆவரேஜாக ரூ. 500 வருமானம் கொடுக்கும். ஆனால் மிளகு செடி நடவு பண்ணி 2 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விளைச்சலே இல்லை, ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னால் கூட அரை கிலோ கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட ரூ. 400 இன்றைக்கி மார்க்கெட் நம்ம கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 500 செடி சாகுபடி பண்ணும்போது ஒரு 2 லட்ச ரூபா ஊடுபயிராக வரும். இதில் மருந்தடிக்க வேண்டிய வேலை இல்லை. காய்கறி பயிர் சாகுபடி மாதிரி வந்துட்டு இதை உடனே எடுத்து உடனே சந்தைப்படுத்தணும் இல்லை. நாம் எவ்வளோ வேணுனாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். அப்போது அதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கனால உடனே எடுத்து உடனே விற்கணும்னு இல்லை. ஜாதிக்காய் எப்படி வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிளகை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பூச்சிகள் வந்து வண்டுகள் வந்து ஏறாது. பார்த்தீங்களா, இதில் எப்படி பழுக்கும் அப்படின்னா இந்த நுனியிலேருந்து பழுக்க ஆரம்பிக்கும். இந்த நுனியில் ஏதாவது ஒன்று பழுத்துட்டா போதும், இதுபோல் முத்துனதாக இருக்கக்கூடிய இந்த செடியில் இருக்கக்கூடிய எல்லா கொத்துகளையுமே அறுவடை பண்ணலாம். அப்படி அறுவடை பண்ணும்போது தான் ஒன்று இப்படி புது பூவை கொண்டு வரும். அப்படி இல்லைன்னா இது போல் புது தளிர்களை வெளியேற்றி புது பிரான்ச்சஸை அதாவது பக்க கிளைகளை வந்து உருவாக்கும். மேற்கொண்டு மிளகு சாகுபடியில் வேறு ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் வருமானு கேட்குறீங்க. நிச்சயமாக நிழல் போதுமான அளவுக்கு இருந்தால் எல்லா பகுதிகளிலையுமே மிளகை சாத்தியப்படுத்த முடியும். நம்ம சொல்கிறோம் வெப்பமண்டல பகுதியான திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து ஈரோடு நாமக்கல் எல்லா பகுதியிலையுமே நம்ம வந்துட்டு சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கோம். மேற்கொண்டு எனக்கு மிளகு சாகுபடி நினைக்கிற விவசாயிகள், மேற்கொண்டு எதனும் தகவல் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.